நம்ம ஏமாற்றி ஓசியா ஓட்ட வாங்கி நமக்கு ஒன்றும் செய்யாமல் நாட்டுக்கு ஒன்றும் செய்யாமல் இருக்கின்ற திமுகவையும் காங்கிரசையும் அடியோடு வேரோடு மண்ணோடு வெட்டி சாய்க்க வேண்டும் என்று இந்த இயக்கத்தை அந்த இயக்கங்களை அழிக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள். ஆகவே திமுக கூட்டணியோ காங்கிரஸ் கூட்டணியோ தமிழ்நாட்டில் இனிமேல் தலையெடுக்க முடியாது. இந்தியாவிலே 10 ஆண்டுகளாக பிரதமராக இருந்து 3வது முறையாக பிரதமர் வேட்பாளராக பாரதத்துடைய இரும்பு மனிதர் நரேந்திர மோடி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். வர முடியுமா? 3வது வாய்ப்பு ஜவஹர்லால் நேரு போன்றவருக்காக கிடைத்தது. இவர் கிடைக்குமா என்று எண்ணி நேரத்தில் நாட்டு மக்கள் மீண்டும் வாக்களித்து தாமரையை தேர்ந்தெடுத்தார்கள், வெற்றி பெற்றார்கள். இன்றைக்கு 13வது ஆண்டு அடியெடுத்து வைத்திருக்கின்றார் பிரதமராக. ஆக ஒரு அருமையான பிரதமர். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒன்றை சொல்லுவேன். இன்றைக்கு நம்முடைய நாடு எப்படி இருக்கிறது, நம்முடைய அண்டை நாடுகள் எப்படி இருக்கிறது? பாகிஸ்தான்ல நிம்மதியாக கார்ல போக முடியாது, பஸ்ல போக முடியாது, ஹோட்டல்ல தங்க முடியாது, ஏர்போர்ட்ல தங்க முடியாது, ரயில்ல போக முடியாது. எங்க மக்கள் எப்ப குண்டு வெடிக்குன்னு தெரியாது. ஆப்கானிஸ்தானத்தில் தினசரி குண்டு வெடிக்குது. ஈரான்ல குண்டு சண்டையே நடந்து நடக்குது. உண்மையை எங்கே முடியாது. வீட்டுக்கு போன வெளியே வீட்டுக்கு வந்தா தான், வேலைக்கு போன வீட்டுக்கு வந்தா தான் உறுதி. அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. குவைத் அங்கேயும் குண்டு போடுறாங்க, துபாய் அங்கேயும் குண்டு போடுறாங்க, மஸ்கட் அங்கேயும் குண்டு, கத்தார் அங்கேயும் குண்டு, அமெரிக்கா அங்கேயும் பிரச்சனை, இஸ்ரேல் அங்கேயும் பிரச்சனை, காசா அங்கேயும் பிரச்சனை. எந்த நாட்டை எடுத்துக்கங்க, எந்த நாடு நிம்மதியாக இல்லை. எல்லா நாட்டிலையும் சண்டை, சச்சரவு, இன குழுக்கள் மோதல், புரட்சி ஏற்படுதல், குண்டு வீழ்ச்சி, ட்ரெயின் மூலம் தாக்குதல், ஏவுகணை தாக்குதல் நடக்குது. ஆனால் அதற்கு மத்தியில் ஒரு நாடு மட்டும் அமைதியாக இருக்குது என்று சொன்னால் அது இந்தியாதான். அதற்கு காரணம் நரேந்திர மோடி அவர்கள் தான். அதற்காகத்தான் நான் 10 வருஷங்களுக்கு முன்பு மோடி எங்கள் டாடி என்று சொன்னேன். இந்தியாவை காப்பாற்றுகின்ற ஒரு வலிமையான ஒரு தலைவர் யாருன்னா அது மோடி தான். அதை மாற்று கருத்தே கிடையாது. அவரை எதிர்ப்பவர்கள் கூட சிந்தித்து பார்த்து சொல்கிறார்கள், மோடி என்று சொன்னால் இந்தியா இன்றைக்கு 2ஆக 3ஆக சிதைந்திருக்கும். கேஸே 3 கோடி ரூபாய், செலவழிச்சு 100 கோடி ரூபாய். அரசாங்கத்துக்கு செலவு 100 கோடி, கேஸ் எம்பிஆர் கேஸ் 3 கோடி. எங்கேயா உண்டுமா? இப்படி அரசு இப்படி எல்லாம் மோடி நினைச்சாருன்னா நீங்க எல்லாம் தாங்குவீங்களா? அவர் நினைச்சாருன்னா திமுக மந்திரி ஒரு ஆள் வெளியே முடிவாங்க, பூராமே கராட்டம் பண்ணாங்க, எல்லாம் உள்ள வைப்பாங்க. அவர் சட்டப்படி போட்டு நினைக்கிறாங்க. மோடியோ அமித்ஷாவோ எது யாரையும் பழிவாங்க நினைக்கிறது. இந்த மாதிரி பிறரை பழிவாங்குகின்ற கட்சி திமுக, அடக்குமுறையை பயன்படுத்துகிற கட்சி திமுக, பொய்யை சொல்லி புறப்போடுற கட்சி திமுக. திமுக காங்கிரஸ் கூட்டணி அடிச்சு நொறுக்கணும். அந்த கூட்டணி எதிர்க்கே விடாது. எடப்பாடியார் எவ்வளவு பிரியமா இருப்பாரு. எடப்பாடி உண்மையிலேயே சொல்றேங்க, எடப்பாடியார் வெளுத்ததெல்லாம் பால் ஒரு தங்கமான மனுஷன். அவர்கிட்ட ஒரு வஞ்சகம், சூது, சூழ்ச்சி எதுவுமே கிடையாது. எல்லாரையும் அரவணைச்சு போவார். பார்த்து போங்க பார்ப்பாரு. அவர் சும்மா அவர் ஏமாத்துறாங்கன்னா தான் அவர் வந்து கோபப்படுறாரு. அதிமுக சில பேர் வெளியே போயிருக்காங்கன்னா அது காரணம் அவர் கிடையாது. எங்களை மாதிரி அவருடைய அழுத்தத்துல தான் வந்து பிடிச்சு கொடுத்துருக்காங்க, விடுங்கண்ணே போன போட்டு என்ன யாரும் குடத்துல கொடுத்து அவர் என்ன செய்வார்? நல்ல மனுஷன், அற்புதமான ஆளுங்க. எடப்பாடி போன்ற ஒரு தலைமை அதிமுக கிடைச்சது மிகப்பெரிய பெருமை. எடப்பாடி இல்லைன்னா நீங்க அதிமுக கட்சி இல்லாம அழிச்சிருப்பாங்க. எடப்பாடி அத்தனை துன்பம், துயரம், கஷ்டம், நஷ்டம் எல்லாத்தையும் தாங்கிட்டு கட்சியை நடத்துற ஒரே தலைவர் என் தலைவர் எடப்பாடி. நீங்க மோடியோட கரம் சேர்த்து கன்னியாகுமரியில நீ பாக்குறோம், 2 கையை பிடிச்சிக்கிட்டு அவர் மோடி அவர்களும் எடப்பாடி அவர்களும் சிரிக்கிற சிரிப்பு. ஆட்சி நமக்கு தான் சொல்ற அதுதான் தெரியுது. தமிழ்நாட்டை பிடிச்சாச்சு 2 பேரும் கையை பிடிச்சி அப்படியே குலுக்கி சந்தோஷமா மோடி அவர்கள் 4 ஆண்டு காலம் எங்கள் அதிமுக தமிழ்நாட்டில் ஆளுவதற்கு துணையாக இருந்த தலைவர். இந்த கட்சியை உடையாமல் அம்மாவுடைய இறப்புக்கு பின்னாடி, மறைவுக்கு பின்னாடி அதிமுக பாதுகாத்தவர்கள் மத்திய அரசு தான், பிஜேபி தான். அதனால எங்களுக்கு உள்ள பூர்வமா ஒரு நன்றி உணர்வு எப்போதும் உங்களுக்கு உண்டு. நிச்சயமாக உங்களுக்கு துணையாக நான் நினைப்பேன். அதனால வந்து நம்ம ஜெயிக்கிறோம், நம்ம எல்லாரும் ஜெயிக்கிறோம். இந்த வெற்றி உங்களுக்கான வெற்றி, பாடுவதற்கு நமக்கான வெற்றியை பெறுவோம். செவ்வாய் தொகுதிக்கு நல்லதே செய்வோம், நிறைய நல்லது செய்வோம். நிறைய செவ்வாய் தொகுதியில் மிகப்பெரிய பிரச்சனை பாதாள சாக்கடை திட்டம் வேணும். இப்ப 9 பஞ்சாயத்து வந்து ஏப்ரல் மாதம் சேர்ந்துருக்கு.
ஏப்ரல் மாத கடைசியில் வந்து 9 பஞ்சாயத்து, அனுப்பவளம் பஞ்சாயத்து, நாரணாவரம் பஞ்சாயத்து, பல்லவண்டி பஞ்சாயத்து, விஸ்வநாதம் பஞ்சாயத்து, ஆணையூர் பஞ்சாயத்து, செங்கலாச்சாரம் பஞ்சாயத்து, புதுப்பட்டி பஞ்சாயத்து, இது போன்று ஆமா சார்ந்த பஞ்சாயத்து 9 பஞ்சாயத்து சேர்ந்த உடனே மிகப்பெரிய மாநகராட்சி ஆயிருது. அதை ஒருங்கிணைச்ச முன்னாடி பாதாள சக்கர நம்ம வெற்றி பெற்றதுக்கு பின்னாடி பாதாள சக்கர திட்டம் அற்புதமான திட்டம். 1000 கோடி ரூபாய் செலவழித்து பாதாள சக்கரத்துக்கு செவ்வாய்க்கு மாநகராட்சி கொண்டு வருவேன். அந்த பணியை செய்து கொடுப்பேன். இதை தைரியமா நீங்க சொல்லுங்க. அதுபோக என்ன திட்டம், அதுபோக வந்து இந்த மேற்கு பகுதியில் நான் ஒரு 200 கோடி ரூபாய்க்கு வந்து பால் பதப்பட தொழிற்சாலை கொண்டு வந்தேன். திமுக வந்த முன்னே மாத்திட்டாங்க. அதையும் கொண்டு வருவேன். சிவகாசி பகுதிக்கு சட்டக்கல்லூரி, அதுபோல சட்டக்கல்லூரி சிவகாசி பகுதிக்கு இடம் கொடுக்க ஆல்ரெடியா இருக்காங்க. இடம் கொடுப்பதற்கு ஆல்ரெடியா இருக்காங்க. சட்டக்கல்லூரி கொண்டு வருவேன். அதுபோல வந்து அக்ரிகல்ச்சர் வேளாண்துறை கல்லூரி 2 கல்லூரிகளை சிவகாசி பகுதியிலே கொண்டு வருவேன். ஒரு தொழிற்சாலை, ஒரு பாதாள சக்கர திட்டம், மற்றபடி ரோடு பாலம், இந்த திருத்தங்கள் பாலம், அதுபோக இன்னொரு 3 பாலம் இருக்கு. நம்ம ரயில்வே மேம்பாலம், சிவகாசி ரயில்வே மேம்பாலம், அந்த ரயில்வே செங்கலாச்சாரம் அந்த பாலம், அதே சொன்னாங்க இஎஸ்சி மருத்துவ அது டெல்லி தான். போய் பேசி கொடுத்துருவோம். ஊர் பட்டாசுக்காரங்க, பட்டாசு தொழிலாளிங்க, கஷ்டப்படுறவங்க, பிறர் வாழ்வதற்காக, பிறர் சிரிப்பதற்காக தங்கள் தங்கமேனி உடலை கருக்கி உழைக்கின்ற மக்கள் வாழ்கின்ற பூமி சிவகாசி பூமி. அது அக்னி பிளம்பு, அக்னி பூமி. அந்த மக்களுக்காக நீங்க செய்யுங்க. இஎஸ்ஐ மெடிக்கல் கல்லூரியை கொடுங்கன்னு சொல்லி பேசுவோம். உறுதியா வாங்குவாங்க. உடற்பாலியார் கேட்டால் கொடுப்பாங்க, நான் போனா கொடுப்பாங்க. எனக்கு மேல நல்ல மரியாதை வச்சிருக்கேன். எந்த மாதிரி எவ்வளவு பெரிய ஆளுன்னு பார்க்க முடியாது. எனக்கு கூட்டு போய் விடுறதுக்கு ஆள் இருக்கு. அதையும் வாங்கி திருச்சி செவ்வாசியில வந்து தொழிலாளி தான் இருக்கான். பாவம் தொழிலாளி பட்டாசு விபத்து நடக்குது, தொழிலாளி தான் காரணம் சொல்லி அசோகன் சொல்லியிருக்காரு. இது என்ன நியாயம்? எந்த தொழிலாளியாவது தான் சாகிறதுக்காக குடும்பத்தை மறந்துட்டு தான் சாக நினைப்பாங்க. விபத்து நடக்குது, அதுக்கு என்ன தடுக்கிறதுக்கு என்ன வழி? அதுக்கு பட்டாசு பயிற்சி மையத்தை நம்ம கொண்டு வந்தோம். அதை இன்னும் சிறப்பு வாய்ந்த ஆக்கி அதை வந்து அபிவிருத்தி பண்ணி அங்கு பயிற்சி எடுக்கக்கூடிய போர்வர்களை கொடுத்து விபத்து இல்லாத பட்டாசு, உயிரிழப்பு இல்லாத ஒரு பட்டாசை சிவகாசியில உருவாக்குவதற்கு கேட்டியாத பாலாஜி முனைப்போடு இருப்பாங்க. எந்த ஒரு பட்டாசு தொழிலாளியும் இனிமேல் பட்டாசு விபத்தில் இறந்தார் என்ற ஒரு சூழ்நிலை வராமல் இருக்க நான் போராடுவேன். தொழிலாளி பாதுகாக்கப்பட வேண்டும். முதல் காரணம் தொழிலாளி பாதுகாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு இங்க 5 லட்சம் பேர் வேலை பார்க்கிறாங்க. 1 கோடி பேர் மறைமுகமா வேலை பார்க்கிறாங்க. இந்தியா முழுக்க 3 கோடி பேர் வேலை பார்க்கிறாங்க. ஒரு கடைக்கு 5 பேர் இருக்காங்க. உண்டா இல்லையா? எண்ணி பாருங்க. 5 பேர் இருக்கா ஒரு கடைக்கு, 5 பேர் இருக்கா, 10 பேர். எத்தனை லாரி சர்வீஸ்ல பட்டாசு போகுது, எத்தனை வேன்ல பட்டாசு போகுது. 15 லட்சம் பேருக்கு நேரடியாக விளையாடுறாங்கன்னா நம்ம மாவட்டம் மட்டும் இல்ல, மதுரை மாவட்டம், நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், இவங்க எல்லாம் மறைமுகமா விளையாடுறாங்க. எல்லாரும் விளையாடுறாங்க. சட்டப்படி விளையாடுறவங்களை போயிட்டு துன்புறுத்தி ஆய்வு என்ற போர்வையிலே துன்புறுத்தி பட்டாசு ஆலை அதிபர்களையும் பட்டாசு தொழிலாளிகளையும் மிரட்டுகின்ற பணி இனிமே நடக்கவே நடக்காது. தொழிலை நீங்களே சேர்க்கலாம். பட்டாசு தொழில சரியா நம்ம எல்லாம் பட்டப்பட்டு வந்திருக்கோம். கிராமத்தில் படிச்சுட்டு ஓட்டப்பட்டு படிச்சுட்டு இருப்போம். சரியா வந்து யூனிஃபார்ம் போட செய்ய முடியும். அங்கொன்று இங்கொன்று தப்பு நடந்தா கண்டுக்கிறாம அவனை காப்பாற்ற செய்யணும். அதுக்கு சஸ்பெண்ட்ல உத்தரவு போட்டு சரி வராது. இனிமே சஸ்பெண்ட் மே மாதம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் பட்டாசு ஆலைகள் சஸ்பெண்ட் பேசி இருக்காது. நீ சொல்றது கேட்டுங்க. 5000 பட்டாசு கடைகளுக்கு உரிமை வழங்குவதற்கு நான் நடவடிக்கை எடுப்பேன். 2000 பட்டாசு கடைகளுக்கு உரிமை கேட்டு மனு கொடுத்திருக்காங்க. லைசன்ஸ் கேட்டு லைசன்ஸ் கொடுக்காம இருக்கு. வந்த உடனே 2000 கடைகளுக்கு லைசன்ஸ் கொடுப்பேன். அது போக இன்னும் 2000 கடைகள் லைசன்ஸ் கேட்கிற மாதிரி எனக்கு தகவல் இருக்கு. அவங்களையும் மனு கொடுக்க சொல்லி அப்ளிகேஷன் போட சொல்லி அவங்களுக்கு உடனடியாக லைசன்ஸ் கொடுத்து சிவகாசி, சாத்தூர், விருநகர், சில்லுத்தூர், அருப்புக்கோட்டை எங்க பார்த்தாலும் பட்டாசு கடை ஒரு 500 கடை இருக்கணும். நம்ம ஊருக்கார அப்பதான் ஹோட்டல் ஓடும், அப்பதான் லாட்ஜில் தங்க வருவாங்க, டீ கடையில் டீ நடக்கு, 2 வர ஓட்டு வியாபாரம் பார்ப்பான். ஊர் பிரகாசமா இருக்கும். ஒரு 12 மாசத்துல 3 மாசம் பட்டாசு வியாபாரி கூட வந்து நிற்பான். நம்ம ஊர் டெவலப் ஆகும். திருப்பூர் மாதிரி நம்ம ஊர் உலக அளவுல வந்து பனியை உற்பத்தி பண்றாங்க, மேல அனுப்புறாங்க. அதே மாதிரி பட்டாசை
வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கு, பட்டாசை ஏற்றுமதி பண்ணுவதற்கு எல்லா நடவடிக்கையும் மத்திய அரசோடு சேர்ந்து எடப்பாடியார் முதலமைச்சர் வந்தவுடன் அவரோடு போய் டெல்லியில போய் மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் பார்த்து நடவடிக்கை எடுத்து நம்முடைய சிவகாசி பட்டாசு வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு தேவையான நடவடிக்கையை முழுமையாக எடுத்து சிங்கார சிவகாசியை உருவாக்குவதுதான் எனது முதல் நோக்கம் என்பதை சொல்லி உங்களால்